வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகரி கீழடி அங்கீகரி அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாட தோணின பொருளாக தூக்கி கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில். தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு 2 ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி? குறைஞ்சது 300-400 ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழுவான். நீ ஏன் 2 ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட? மீதியெல்லாம் என்னாச்சு? தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும். அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான், கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான், குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான், மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான். அதெல்லாம் தெரிய வந்துரும்ல. ஆதிச்சநல்லூர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற? அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு. இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்போத்தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி? 6 மாசத்துல தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்பவுமே தம்பி. திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர். அதே நாடகத்தை 60 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது. கொஞ்சம் மாற்றி போடணும். இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை. தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்க பாசம். இன்னும் சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும். என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன், இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேன்னா, வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க, இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேன்னா கேரளாவில்,